20 லட்சம் பேர் கலந்து கொண்ட நிகழ்வு, அதுவும் நம்ம தமிழகத்தில். பாஜக அசூர வளர்ச்சியில் கதிகலங்கி நிற்கும் திமுக. பாஜகவில் சக்தி கேந்திரம் என்கிற பெயரில் சுமார் 73,000 பூத் தமிழகம் முழுவதும் உள்ளது. இதை மூன்றில் ஒரு பங்கு என்கிற விதத்தில் சுமார் 23,000 இடத்தில் தமிழகம் முழுவதும் தெருமுனை கூட்டம் ஏற்பாடு நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்கிற தலைப்பில் நடத்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டிருந்தார். சக்தி கேந்திர பொறுப்பாளராக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் தெருமுனை பிரச்சார கூட்டம் பொறுப்பாளராக பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் TS பாண்டியராஜன் நியமிக்கப்பட்டிருந்தனர். இதில் மேடை பேச்சு மூலமாகவே மக்கள் மத்தியிலும் பாஜகவினர் மத்தியிலும் நன்கு பிரபலமான TS பாண்டியராஜன் தெருமுனை கூட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இருந்த நிலையில் சுமார் 9 நாட்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தி பாஜக தலைமையின் பாராட்டை பெற்றிருக்கிறார் TS பாண்டியராஜன். ஒவ்வொரு தெருமுனை கூட்டத்திற்கு சுமார் 100 முதல் 500 பேர் வரை கலந்து கொண்ட நிலையில் தமிழகம் முழுவதும் இதுவரை 20 லட்சம் பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது புள்ளி விவரம். மேலும் இந்த தெருமுனை கூட்டம் நடைபெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே பேச்சாளர்களை உருவாக்கும் வகையில் பயிற்சி முகாம்களை பிரச்சார பிரிவு மாநில தலைவர் TS பாண்டியராஜன் நடத்தியதன் விளைவாக தற்பொழுது சுமார் 5,000 புதிய பேச்சாளர்கள் பாஜகவில் உருவாகி இருக்கிறார்கள். இவர்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற தெருமுனை கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய பேச்சு சாமானிய மக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும் வகையில் பாஜக நடந்து ஒவ்வொரு தெருமுனை கூட்டத்திற்கும் கூட்டணி கட்சியான அதிமுக, அமமுக, பாமக, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் என அனைத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து கலந்து கொண்டதன் மூலம் வரும் சட்டசபை தேர்தலுக்கு இணக்கமாக தேர்தல் பணியாற்ற தயாராக உள்ளனர் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். இந்த நிலையில் பிரச்சார பிரிவு மாநில அமைப்பாளர் TS பாண்டியராஜன் பொறுப்பாளராக தமிழகம் முழுவதும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற தெருமுனை கூட்டம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பாசிட்டிவ் ரிப்போர்ட் டெல்லி தலைமைக்கு சென்றதை தொடர்ந்து பாஜக அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தமிழக பாஜக தலைமைக்கு பாராட்டுகளை தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் மதுரை வந்த பிரதமர் மோடி தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனனை வெல்டன் என தமிழகத்தில் நடந்த தெருமுனை கூட்டம் குறித்து எனக்கு பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சு என அரவிந்த் மேனனை பிரதமர் மோடி பாராட்டி இருக்கிறார். மேலும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனையும் சமீபத்தில் வந்த பிரதமர் மோடி பாராட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் திமுக பக்கம் தேமுதிக சென்றுவிட்டது, OPS சென்றுவிட்டார் என செய்திகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட சுமார் 20,000க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரத்தை வெற்றிகரமாக அதன் பொறுப்பாளராக இருக்கும் TS பாண்டியராஜன் OPS போனால் என்ன, தேமுதிக போனால் என்ன, மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள் என திமுகவுக்கு ஷாக் கொடுத்து இருக்கிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்.